சரக்கு அடிச்சு ஒரு வாரம் ஆச்சு, ஒரு நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணனே தெரில. ஒரு வாரம் தம்பி. நல்லா போயிடுச்சு. சொல்லுங்கப்பா. நானும் அம்மாவும் ஆ ராமேஸ்வரம் போகிறோம்ப்பா இன்னைக்கு நைட்டு. ராமேஸ்வரம் போறீங்களா? ஆமாம். என்ன இப்போ வந்து சொல்றீங்க இந்த விஷயத்த? ஏன் என்னாச்சு? இல்லை அதுக்கு இல்லை, ராமேஸ்வரம் போறீங்கன்னா வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணணும். நீங்கள் அதுவா? சரி 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 சரி. நீங்கள் இப்போ உடனே வந்து சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. எப்படிப்பா இது? நீங்கள் நைட்டே கிளம்புறீங்க? இது ஏன் பதற? நீங்கள் நைட்டே கிளம்புறீங்க? பொறுப்பா 8 மணிக்கு தான் பஸ்ஸு. சரியா? புக் பண்ணியாச்சா? புக்கெலாம் பண்ணியாச்சு. நானே ஆன்லைனில் பண்ணிட்டேன். நீ எதுவும் பார்த்துப்பா. சரிப்பா. போயிட்டு 2 நாள் ஆகும். 2 நாளா? நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கேருந்து கிளம்புறப்ப எனக்கு கால் பண்ணிடுங்க. சரி சரி சரி. அப்போ தான் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும். அப்படியே கிடக்கு. அரேஞ்சா? என்ன அரேஞ்ச் பண்ண போகிற? இல்லைப்பா, இப்போது துணிமணிலாம் கழட்டி போட்டு அப்படியே கிடக்கும், பாத்திரம் கிடக்கும். நீங்கள் அங்கேருந்து வரப்போ டயர்டாக தான் வருவீங்க. நான் கழுவி வச்சு வர பொறுப்பாக மாறிக்கிட்டு. சரி சரி சரி. பார்த்துக்க, வீட்டை பார்த்துக்க. அப்புறம் ஆஃபீஸு கரெக்டாக போய் 2 நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டுக்க. சரியா? வெளியில் சேராது. நானும் சொன்னேன் அம்மாட்ட. அது ஏதோ உடம்பு சரியில்லை இருக்கட்டும். அம்மா காசு கொடுத்துட்றீங்களா? காசு கொடுத்துட்றேன். தேவையில்லாமல் எதுவும் இது பண்ணாமல் கரெக்டாக. சரி, நான் பார்த்துக்கலாம். சரியா? பார்த்துக்கோங்க. சரிப்பா. ஊருக்கு போயிட்டாரு, திடீர்னு வந்து சொன்னால் இன்னும் சரி ரைட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். அப்போ இந்த தெய்வம் வர்றேன்னா ஃபோன் அடித்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு சொன்னால் வட்டம் ஒரு டைம் சொல்ல வேண்டியது, அதிலிருந்து லேட் ஆக்க வேண்டியது 1/2 மணி நேரம். மாப்பிள்ள, வாடா. ஏதாச்சு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்னது? வீட்டில் எல்லாம் ஊருக்கு போகிறாங்க. சூப்பர்ரா. எனக்கு அதே ஒரே இதுதான். எங்கே போகிறாங்க? எங்கே போனால் நமக்கு என்ன, ராமேஸ்வரம் இங்கே போகிறேன்னாங்க. சரி சரி. ட்ரெயினா பஸ்ஸா? அது எங்கே போனால் நம்ம எதில் போனால் நமக்கு என்ன? சரி, நான் கூட சரக்கு அடிக்கிறது அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிருந்தேன். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம் அதுன்னாங்க. செலவுக்கு காசு தரேன்னு இருக்காரு. சூப்பர். ரொம்ப இது பண்ணாத. நானும் இப்படி ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகி தான் மாட்டியிருக்கேன் கொஞ்ச நேரத்தில். இங்கே குடிக்கணும். நாளைக்கு ஆஃபீஸ் ஆகல, குடிச்சா லீவு போடுறோம். அது போட்டுருவோங்கிறியா? குடிச்சா லீவு போடுறோம், குடிக்கிறோம் லீவு போடுறோம். சரி ரைட். நான் இன்றைக்கி லீவ் சொல்லிடுறேன். நீங்கள் சொல்லி நான் அதுக்கு கரெக்டாக எதுக்கு? நம்ம மேனேஜர் வந்து காலையில் கால் பண்ணி சார் முடியும், அது நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. அது வேறு மாதிரி. ஓகேவா? அது இப்போ நான் என்ன வாங்கணும், நீ என்ன வாங்க போகிறேன்? மாப்பிள்ள, நான் வந்து வீட்டில் எவ்வளோன்னு சொல்லு. சரி, அமௌண்ட் அமுச்சு விட்றேன். சரி, வீட்டில் அவங்கள போயிட்டு பஸ் ஏற்றி விட்டு அமுச்சு விட்டுட்டு உனக்கு நான் சொல்கிறேன். 10 மணிக்கு மேலே ஏறாமப்பில் சார்ஜ் 2 தெரியுமா உனக்கு எல்லாம். டயத்தை நீ தான் மிஸ் பண்ணுவேன். எப்போ சொன்னால் எப்போ வர பண்ண அது விடு எவ்வளோன்னு சொல்லு போட்டுறேன். நைட்டு ஃபுல்லாக விடிய பார்த்துக்கையா, எவ்வளோ நாள் கேளு, அமுச்சு விட்டுறேன். நீ போயிட்டு அமுச்சு நம்ம வாது. ரைட்டு. உன்னை எங்கெல்லாம் இந்த இங்கே வந்து நிற்கிற? சொல்கிறா, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோனில் சொன்னேன். ஆமாம். இது நாளைக்கு ஒர்க்கிங் டேவா? ஆமாண்டா, நாளைக்கு ஃப்ரைடே, எப்பயும் போல் ஒர்க்கிங் டே தானே. அப்படியா? சரி ஓகே. நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுறேன். லீவா? ஆல்ரெடி ஒரு நாள் போட்டிருக்கேனேடா. எதுக்குடா? ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் லீவ் போட சொல்கிறேன். ரொம்ப வலி. என்ன விஷயம்? வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, அப்போ வெளில போகலாமா? எங்கேயாவது வெளில போய் என்னத்தை செய்ய? வீட்டுக்கு வச்சு என்ன செய்ய? வீட்டில் வந்தால் டீயே குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க. அதனால தான் நான் மேனேஜர்கிட்ட லீவ் கேட்குறீங்களா? சரி ஓகே, நான் வர்றேன். வரியா? சரி ஓகே. என்ன ட்ரெஸ் போட்டு வருவேன்? போட்டு வரேன். வழி இது தொடச்சிக்கலாம். வர்றேன், நான் விட்டு தொலையேன்.